மக்களே, வெல்கம் பேக் SVSX சமையல் vlogs. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு சூப்பரான ஐட்டம் தான் செய்ய போறோம். ஆட்டோட குடல் எடுத்து நான் நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது நம்ம குக்கர்ல போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்க, குடல போட்டாச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் வேகிறதுக்கு. அவ்வளவுதாங்க, குக்கர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இது ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். பாருங்க, 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம இதை ஆற வச்சு நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு. இப்ப நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்ம தாளிக்கிறதுக்கு மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். 3 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 4 லவங்கம், அவ்வளவுதாங்க. கொஞ்சம் 1 ஸ்பூன் சோம்பு. இது பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்ச 2 வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்குறதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், இது போட்டுக்கலாம். தக்காளி குறைய வதங்கி வரட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பீஸ் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதாங்க, நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலரி விட்டுடலாம். இப்ப கருவேப்பிலை போட்டுக்கலாம். வேக வச்சு கட் பண்ணி வச்சா குடலை இதுல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரி விட்டுடலாம். பாருங்க, நல்லா மசாலா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இந்த குடலை வேக வச்ச தண்ணி அதையே இதுல மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, நான் எந்த தண்ணியும் ஊட்டல, நான் வேக வச்ச தண்ணியே இருக்கு, அதையே ஊத்திட்டேன். நல்லா கலரி விட்டுட்டு உப்பு மட்டும் பாத்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டா இருக்குங்க. பத்தலைன்னா நீங்க போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. கொதிக்கும் போது நடுவில் கலரி விட்டுக்கோங்க. பாருங்க, கிரேவி திக்கா ஆகிடுச்சு ஓரளவுக்கு. இப்ப நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, கிரேவி நல்லா ரெடியாகி வந்துருச்சு. நம்ம அப்படியே கொஞ்சம் மழைச்சாரல் மாதிரி கொஞ்சம் பட்டை, கை நிறைய கொத்தமல்லி தூவி விட்டா தலைவர் ரெடி. பாருங்க, பார்க்கவே அப்படி இருக்குங்க. பாருங்க, சூப்பரான ஒரு அல்டிமேட்டான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா சைடிஷ்க்கும் நல்லா இருக்கும். மெயினா மல்லிப்பூ மாதிரி இட்லிக்கும் தோசைக்கும் சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, சுட சுட ஆவி பறக்க குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.